ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு தரிசனம், முன்னேற்பாடுகளை செய்து வரும் கோவில் நிர்வாகத்தினர். புத்தாண்டு வாழ்த்து செய்தி. புதுச்சேரி மக்கள் நலமுடன் வாழ ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் வாழ்த்து. புதுச்சேரி ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு பொருட்கள் 3ஆம் தேதி முதல் விநியோகம். புத்தாண்டை முன்னிட்டு முக்கிய வீதிகளில் பேரிகார்டு அமைப்பு, மாற்றுப்பாதையில் வாகனங்கள் திருப்பி விடப்பட்டுள்ளது. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புத்தாண்டை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய முன்னேற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு பாதுகாப்பு மற்றும் முன்னேற்பாடு நடவடிக்கைகள் டிசம்பர் 30ஆம் தேதி முதலே தீவிரப்படுத்தப்பட்டு வந்துள்ளன. டிசம்பர் 31ஆம் தேதி அன்றும் இந்த முன்னேற்பாடுகள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகின்றன. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் கூடுவது வழக்கம். குறிப்பாக புத்தாண்டின் அதிகாலை வேளையில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்வது பக்தர்களின் நீண்டகால வழக்கம். மேலும் பக்தர்கள் தரிசனத்திற்காக சிறப்பு ஏற்பாடுகள் இந்த ஆண்டும் புத்தாண்டு அதிகாலை முதலே மக்கள் வெள்ளம் திரண்டு வந்து தரிசனம் செய்வதை முன்னிட்டு கோவில் நிர்வாகம் சார்பில் முன்னேற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்திலும் வீதிகளிலும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நிற்பதற்காக தடுப்பு கட்டைகள் அமைக்கும் பணி முழு வீச்சில் நடைபெற்று முடிந்துள்ளது. மேலும் பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துதல், நெரிசலை தவிர்ப்பது மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்ய கோவில் ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து செயல்பட தயாராகி வருகின்றனர். புத்தாண்டு பிறப்பை ஒட்டி டிசம்பர் 31ஆம் தேதி முதலே புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ள பல சுற்றுலா பயணிகளும் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட திட்டமிட்டுள்ளனர். மேலும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அனைவரும் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் சுவாமி தரிசனம் செய்து புத்தாண்டை வரவேற்க தேவையான அனைத்து வசதிகளும் மணக்குள விநாயகர் கோவிலில் செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. அனைவரும் ஒற்றுமையோடு செயல்பட உறுதியேற்போம் என்று தனது வாழ்த்து செய்தியில் ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். அதில் ஒவ்வொரு புதிய ஆண்டும் புதிய நம்பிக்கையை, புதிய தொடக்கத்தை நமக்கு தருவதாகவும் நம்முடைய அனுபவங்கள் தந்த பாடங்களை கொண்டு எதிர்காலத்தை நம்பிக்கையோடு வரவேற்க வேண்டும் என்றும், கடந்த ஆண்டில் புதுச்சேரி மாநிலம் கல்வி, சுகாதாரம், தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு, தொழில் வளர்ச்சி, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு என்று பல துறைகளிலும் புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது என்றும், அதன் பயன் அனைவரையும் சென்றடைய நாம் அனைவரும் ஒற்றுமையோடு செயல்பட உறுதி ஏற்போம் எனவும், அதுவே பாரத பிரதமர் சொன்ன அனைவரின் வளர்ச்சி அனைவருக்குமான வளர்ச்சி என்றும் கூறியுள்ளார். மேலும் வரும் 2026 புதிய ஆண்டும் புதுச்சேரி மக்களுக்கு ஏற்றத்தை தரும் ஆண்டாக, முயற்சிகளில் வெற்றி தரும் ஆண்டாக, அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சி தரும் ஆண்டாகவும் அமைய வாழ்த்துவதாக ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு பொருட்கள் ஜனவரி 3ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்பட உள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் புதுவை, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களிலும் அரசு ஊழியர்கள் கௌரவ ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களை தவிர்த்து மொத்தம் 3,48,000 ரேஷன் அட்டைகளுக்கு பொங்கல் பரிசு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட உள்ளது. 800 ரூபாய் மதிப்புள்ள பொங்கல் தொகுப்பில் 4 கிலோ பச்சரிசி, 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 கிலோ பாசிப்பருப்பு, 300 கிராம் நெய், 1 கிலோ சூரியகாந்தி எண்ணெய், 1 பை என 6 பொருட்கள் இருக்கும். புதுச்சேரி மாநில கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு லிமிடெட் நிறுவனம் இதனை கொள்முதல் செய்து வழங்குகிறது. இதற்காக அரசுக்கு கூடுதலாக 26 கோடி செலவாகும். மேலும் கூட்டுறவு பால் நிறுவனமான பான்லேவில் இருந்து நெய் விநியோகம் செய்ய இந்த நிறுவனத்திற்கு 8,75,000 கோடி அளிக்கப்படுகிறது. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி வருகின்ற ஜனவரி 3ஆம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ளது. வழக்கமாக தீபாவளி பொங்கலுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் பொருட்கள்
பண்டிகை முடிந்த பின்பே வழங்கப்படும். இந்த முறை பொங்கலுக்கு 10 நாட்கள் இருக்கும் முன்பே வழங்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி முக்கிய வீதிகளில் பேரிகார்டு அமைக்கப்பட்டு வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படுகின்றது. புதுச்சேரி கடற்கரை பகுதியில் புத்தாண்டு நள்ளிரவு கொண்டாட்டங்களுக்காக வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள் மற்றும் உள் மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்தை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கிழக்கு கடற்கரை சாலை, ஈசிஆர் வழியாக கார், பேருந்து போன்ற வாகனங்களில் வரும் சுற்றுலா பயணிகள் முத்தியால்பேட்டை அருகே அமைக்கப்பட்டுள்ள பேரிகார்டுகள் மூலம் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படுகின்றனர். இந்த சாலையில் இருசக்கர வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் இருந்து கடற்கரை நோக்கி வரும் வாகனங்கள் பேரிகார்டு அமைத்து தடுக்கப்பட்டு வேறு பாதையில் திருப்பி அனுப்பப்படுகின்றன. இங்கும் இருசக்கர வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மாலை 6 மணிக்கு பிறகு ஈசிஆர் மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலைகளிலும் இருசக்கர வாகனங்களுக்கும் அனுமதி மறுக்கப்படுகின்றது. மேலும் இதேபோல் செஞ்சி சாலையில் உள்ள அனைத்து குறுக்கு பாதைகளிலும் பேரிகார்டு அமைக்கப்பட்டு தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மாலை 5 மணிக்கு மேல் இங்கும் இருசக்கர வாகனங்கள் உட்பட எந்த வாகனமும் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் தங்கள் வாகனங்களை காவல்துறை சார்பில் ஒதுக்கப்பட்ட குறிப்பிட்ட வாகன நிறுத்தும் இடங்களில் நிறுத்திவிட்டு அங்கிருந்து கடற்கரை பகுதிக்கு நடந்து செல்லும்படி அறிவுறுத்தப்படுகின்றனர். சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து இந்த வருடம் புத்தாண்டை அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டாடுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த புத்தாண்டு புதுச்சேரி மக்கள் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சி, அமைதியை கொண்டு வர இறைவனை வேண்டுவதாக தனது வாழ்த்து செய்தியில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இந்த வாழ்த்து செய்தியில் சமூக நலத்திட்டங்கள், கல்வி, சுகாதார மேம்பாடு, வேலைவாய்ப்பு உருவாக்கம், உள்கட்டமைப்பு வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் புதுச்சேரியில் திறம்பட செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் பயனாக உலகம் முழுவதும் உள்ள மக்களை ஈர்க்கும் ஒரு சிறப்பு பிரதேசமாக புதுச்சேரி மாநிலம் உருவெடுத்துள்ளது என்றும் வலுவானதும் அனைவரையும் உள்ளடக்கியது எனவும் அரசுக்கு மக்கள் தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் வருங்காலங்களிலும் புதுச்சேரியை வளமும் நலமும் நிறைந்த மாநிலமாக மாற்ற தங்களது ஆதரவும் ஒத்துழைப்பும் அரசுக்கு தொடர்ந்து வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த புத்தாண்டு புதுச்சேரி மக்கள் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சி, அமைதி, ஆரோக்கியம் மற்றும் வளத்தை கொண்டுவர இறைவனை பிரார்த்திப்பதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். நகரின் முக்கிய சாலைகளை ஒருவழி பாதையாக மாற்றக் கோரி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மனு அளித்துள்ளார். புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாட வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் போக்குவரத்து நெரிசல்களில் சிக்கி அவதிப்படாமல் இருக்க முக்கிய சாலைகள் மற்றும் வீதிகளை தற்காலிக ஒருவழி பாதைகளாக மாற்ற வேண்டும் என்று லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காவல்துறை இயக்குநரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி காவல்துறையினரிடம் அவர் அளித்த மனுவில் புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்கனவே பெரும் பிரச்சினையாக உள்ள நிலையில் விழா காலங்களில் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரிப்பதால் சாலைகள் முழுவதும் வாகன நெரிசலில் சிக்கி தவிக்கும் சூழல் உருவாகி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 2026 புத்தாண்டை வரவேற்க உலகம் முழுவதிலும் இருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை தர தொடங்கியுள்ள நிலையில் இன்னும் அதிகமான மக்கள் வர வாய்ப்புள்ளதால் முக்கிய சாலைகளை தற்காலிகமாக ஒருவழி பாதைகளாக மாற்றுவது மிகவும் அவசியம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் புதுச்சேரி காவல்துறை தலைவரை நேரில் சந்தித்து மனு அளிக்கப்பட்டதாகவும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாக்களை முன்னிட்டு முக்கிய சாலைகள் மற்றும் வீதிகளில் ஒருவழி பாதைகள் அறிவிக்க வேண்டும். மேலும் செயல்படாமல் உள்ள போக்குவரத்து சிக்னல்களை உடனடியாக இயக்கி மக்கள் பாதுகாப்புடன் பயணிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மனுவை பெற்றுக்கொண்ட காவல்துறை அதிகாரிகள் இந்த கோரிக்கைகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்துள்ளதாக லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை இயல்பான அளவை கூட எட்டவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாடு புதுச்சேரியில் 44.2 சென்டிமீட்டர் என்பது இயல்பான மழைப்பொழிவாக உள்ளது. இதில் அக்டோபரில் 18 சென்டிமீட்டர், நவம்பரில் 17 சென்டிமீட்டர், டிசம்பரில் 9 சென்டிமீட்டர் என்பது இயல்பான அளவாகும்.
அதன்படி நடப்பாண்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி பெய்தது. இதில் அக்டோபரில் 23 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. அதாவது இயல்பை விட 36% அதிகமாக பெய்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக நவம்பரில் 15 சென்டிமீட்டர் மட்டுமே பெய்துள்ளது. அதனை அடுத்து இந்த மாதத்தில் வெறும் 4.5 சென்டிமீட்டர் மழையே இதுவரை பெய்துள்ளது. மொத்தத்தில் இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாடு புதுச்சேரியில் 42.8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது இயல்பான மழை அளவை விட 3% குறைவாகும். மேலும் பருவமழை தொடங்குவதற்கு முன்பு இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பெய்யும் என முன்கூட்டியே கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த கணிப்பு எல்லாம் தற்பொழுது நடக்காமல் போயுள்ளது. கடல் சார்ந்த அலைவுகள் எதுவும் சாதகமாக இல்லாத சூழல் நிலவியதே இம்மாதத்தில் பருவமழை குறைவுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகின்றது. குடிமை பாதுகாப்பு தன்னார்வலர்களை தேர்வு செய்திட மாவட்ட ஆட்சியர் மற்றும் குடிமை பாதுகாப்பு தன்னார்வலர் கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இந்திய அரசின் உள்துறை அமைச்சகம் இந்தியா முழுவதும் உள்ள மாவட்டங்களில் 244 மாவட்டங்களை குடிமை பாதுகாப்பு மாவட்டங்களாக வகைப்படுத்தியுள்ளதாகவும் அவ்வாறான மாவட்டங்களில் பேரிடர் மேலாண்மை திறன்களை வலுப்படுத்துவதற்காக குடிமை பாதுகாப்பு பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு திட்டத்தின் கீழ் மாவட்டம் ஒன்றிற்கு 2 தலைமை பயிற்சியாளர்களை தேர்வு செய்து அவர்கள் மூலம் 360 குடிமை பாதுகாப்பு தன்னார்வலர்களை தயார் செய்ய அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி 244 மாவட்டங்களில் ஒன்றாக அடையாளம் காணப்பட்டுள்ள புதுச்சேரிக்கு லீடிங் ஃபயர்மேன் தீயணைப்பு துறையைச் சேர்ந்த செல்வகுமார் மற்றும் புதுச்சேரி காவல்துறையைச் சேர்ந்த ஊர்காவல்படை வீராங்கனை எழிலரசி ரிசோன் ஆகிய இருவரும் கர்நாடகாவில் இயங்கி வரும் குடிமை பாதுகாப்பு பயிற்சி நிறுவனத்தில் 21 நாட்கள் பயிற்சி முடிந்து கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி புதுச்சேரி திரும்பியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து 360 குடிமை பாதுகாப்பு தன்னார்வலர்களை தேர்வு செய்திட புதுச்சேரி அரசு மாவட்ட ஆட்சியர் மற்றும் குடிமை பாதுகாப்பு தன்னார்வலர் கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. அதன்படி குடிமை பாதுகாப்பு விதிமுறைகளின்படி கீழ்காணும் தகுதிகள் உள்ளவர்கள் புதுச்சேரி மாநில பேரிடர் மேலாண்மை ஆணைய இணையதளமான https://psdma.py.government.in என்ற இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் எனவும் அவ்வாறு தேர்வு செய்யப்படுபவர்கள் காவல்துறை மற்றும் மருத்துவத்துறை சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் 7 நாட்கள் பயிற்சி பெற வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 50 வயதிற்குள் இருத்தல் வேண்டும். புதுச்சேரி பகுதியில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். கல்வித் தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு மேல் பெற்றிருத்தல் வேண்டும். நல்ல உடல் மன மற்றும் ஆரோக்கியம் இருத்தல் வேண்டும். குற்ற பின்னணி ஏதும் இல்லாதவராக இருத்தல் வேண்டும் எனவும் தகுதி உள்ளவர்கள் இணையவழி விண்ணப்பத்தை டிசம்பர் 31ஆம் தேதி முதல் ஜனவரி 9ஆம் தேதிக்குள் பூர்த்தி செய்து அளிக்கும்படி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான மாநிலத்தை உருவாக்க மக்களுடன் சேர்ந்து உறுதியேற்பதாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு புதுச்சேரி மாநில மக்களுக்கு அமைதி, வளம், வாழ்க்கை தர உயர்வு முதலான சிறப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் ஆண்டாக மலரட்டும் எனவும் புதுச்சேரி மாநில பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், மீனவர்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகளுக்கான நலன்களை முன்னிறுத்தி புதிய அரசை இந்த புத்தாண்டில் அமைப்போம் எனவும் ஊழலற்ற வெளிப்படையான ஆட்சி நிர்வாகம், சட்டம் ஒழுங்கு சிறந்து விளங்கும் பாதுகாப்பான மாநிலத்தை உருவாக்க மக்களுடன் சேர்ந்து உறுதியேற்பதாகவும் கல்வி, மருத்துவம் முதலான அனைத்து துறைகளிலும் நம்பர் 1 மாநிலம் புதுச்சேரி என்ற நிலையை உருவாக்குவதே லட்சிய ஜனநாயக கட்சியின் குறிக்கோள் எனவும் இந்த வாழ்த்து செய்தியில் அதன் நிறுவனர் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை அதிகாரியை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரையில் நடந்த மத்திய அரசின் தனிநபர் கழிவறை கட்டும் திட்டத்தில் கழிவறை கட்டாமலேயே 60 லட்சம் மோசடி நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து தற்பொழுது வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன் கடந்த ஜூலை மாதம் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் மோசடி, கூட்டு சதி உள்ளிட்ட 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து இத்திட்டத்தில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இளைநிலை பொறியாளராக பணியாற்றி தற்பொழுது பொதுப்பணித்துறையில் பணியாற்றி வரும் விவேகானந்தன் ஒப்பந்த அடிப்படையில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டராக பணிபுரிந்து தற்பொழுது சுகாதாரத்துறையில் பணியாற்றி வந்த ராஜசேகரன் மற்றும் 8 கான்ட்ராக்டர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் தற்காலிக கம்ப்யூட்டர் ஆபரேட்டரான ராஜசேகரனை லாஸ்பேட்டை வள்ளலார் நகரில் உள்ள அவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதனிடையே இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான பொதுப்பணித்துறை அதிகாரி விவேகானந்தன் தலைமறைவாகியுள்ளார்.
இதனைத் தொடர்ந்து திருச்சியில் பதுங்கியிருந்த பொதுப்பணித்துறை அதிகாரி விவேகானந்தனை லஞ்ச ஒழிப்பு ஆய்வாளர் வெங்கடாஜலபதி தலைமையிலான காவலர்கள் சுற்றி வளைத்து அதிரடியாக கைது செய்துள்ளனர். மேலும் அடுத்த கட்டமாக ஒப்பந்ததாரர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் இறங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முதியோர்கள் முன்னேற்ற நலவாழ்வு சங்க தலைவர் சண்முகத்திற்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு சமூக சேவைகளை அயராது அர்ப்பணிப்புடன் தன்னலமற்று பல்லாண்டு காலமாக செய்து வரும் சண்முகம் என்பவருக்கு பல்லாண்டு கால சிறந்த பன்முக மக்கள் சமூக சேவையை பாராட்டி புதுச்சேரி அனைத்து சமூக பேரமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி பாராட்டப்பட்டுள்ளது. இவர் குடும்ப சூழ்நிலை மற்றும் வறுமை காரணமாக பள்ளிக் கல்வியை தொடர முடியாமல் உள்ள சிறுவர்களுக்கு கல்வியை தொடர கல்வி கட்டணம் செலுத்தி படிக்க வைத்து வருகின்றார். கடந்த 25 ஆண்டு காலம் இவர் தம் கல்வி சேவையால் சிறுவர்களின் தடைப்பட்ட கல்வி தொடர்வதோடு இவர் படிக்க வைத்த சிறுவர்கள் கல்வியால் உயர்ந்து ஆசிரியர்களாகவும் TCS போன்ற IT நிறுவனங்களில் பணிபுரியும் தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் புதுச்சேரி முதியோர்கள் நலவாழ்வு சங்கத்தை நிறுவி முதியோர்களுக்கு தொடர் மருத்துவ முகாம்கள் மற்றும் மருத்துவ உதவிகள், டிஜிட்டல் கல்வி விழிப்புணர்வு நிகழ்வு போன்ற பல முதியோர் நல விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்தி வருகின்றார். மாணவர்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்க அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் கிடைக்க ஏற்பாடு செய்துள்ளார். குப்பையில்லா புதுச்சேரி உருவாக்கிட புதுவையின் தூய்மை நமக்கு பெருமை என்ற கருத்தில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் நலசங்கத்துடன் இணைந்து புதுவை முழுவதும் துண்டு பிரசுரங்கள் வழங்கி தூய்மை விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றார். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,455 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,550 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.